வணக்கம் உறவுகளே, நான் தான் கொழும்பு சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டக்குடி சைடில் வந்து சரியான வெள்ளப்பெருக்கு அது இது வரப்போன்னு சொல்லி எங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து உணவு இல்லாமல் இருக்கிற அப்போ நாங்கள் வெள்ள நிவாரணம் கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் போய் பாப்பா உள்ளுக்கு என்ன பண்ணுறாங்க. நிரா நிரா எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. வாங்க வாங்க. அழகா தான் இருக்கிறீங்க. இதுக்கு போயிட்டு சரி சாப்பிடலாம். இல்லை, இப்போ ஒரு மாத காலமாக கொம்பனி சைடுக்கு மாறல. ஃபோன் அடித்தா ஃபோனும் ஆன்சர் இல்லை. அதான் தலைமறைவாயிட்டீங்கன்னு. ஏன் தலைமறை வாங்க? வெள்ள நிவாரணம் கொடுக்க வந்துடுங்க. ஆனால் நீ வெள்ள நிவாரணம் இங்கே வெள்ளத்தே காணையில் என்ன நிவாரணம் தான் அது எல்லாம் போயிட்டு நேற்று போயிட்டா வீட பாருங்க. இங்க பாருங்க. என்னடா இதெல்லாம் எடுங்க அக்கா. இல்ல இது மரம் உடைஞ்சு விழுந்துருக்கு. மரமே உடைஞ்சு விழுந்து. ஐயோ, தலையில தான் விழுந்தது. காயங்கே வந்துச்சா? இல்ல தானே, காயம் ஒன்று வரலையே. உசுருக்கு ஆபத்தா இல்லை தானே? உசுருக்கு ஆபத்து. சாப்பாடு பாருங்க மக்களே, இந்த மரம் முடிஞ்சு விழுந்துருக்குது. நல்ல விலங்கோட ஸ்டாஃபுக்கு ஒன்றுமே ஆகவே இல்லை. காட்டணுமா? வேற என்ன ஆச்சு உங்களுக்கு? மழை உள்ள கொலிச்சுதா? இடி சூரே போயிடுச்சா? ஐயோ, வேற வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஹெலிகாப்டர் கோல் அடிச்சிருந்தேன். அது வர லேட் ஆயிடுச்சு. வரல ஆயிடுச்சு. பிக்மி ஓட்டியா? பிக்மி ஓட்டியா? பிக்மி ஊபர்ல போடா. அப்பதான் உங்களுக்கு வெள்ள நிவாரணத்தோட வந்துருங்க. நான் உங்களோட குழுட பேர் என்ன? கொழும்பு சர்ப்ரைஸ் சொன்னேன். ஸ்டாப் அண்ட் ஃப்ரை என்ன கேக்குறீங்க? குழுட. அதனால இதோட ஒருத்தர் நீச்சல் அடிச்சிட்டு அவன்கிட்ட போகணும். நீ அங்க போற வரைக்கும் பயமா இருக்கு. அங்கிட்டு ஒரு பிரச்சனை உங்களெல்லாம் வெள்ளம் போட போது இந்த அள்ளி கொண்டு போய் எல்லா ஜனம் போயிட்டு அன்னைக்கு முந்தி கொண்டு இருக்கு. நீ உட்பட வெள்ளம் பார்த்தா என்ன பண்ணுவ? வெள்ளம் வராது. ஒருவேளை வந்தா பிக்மி ஓட்டுறேன். வந்தா பிக்மி ஓட்டுறேன். வந்தா உங்களுக்கு கோலம் நடிக்கிறேன். நான் அங்க பிக்மி வர மாட்டாங்க வெள்ளத்துல. நீங்க போய் கூட்டிட்டு வரணும். சரி, உனக்கு இன்னொரு 2 வெள்ள நிவாரண உதவியும் கொண்டு வந்திருக்கிறோம். உங்க அப்பா இல்லையா? இன்னும் தொடர்பு கொள்ள இல்லாம இருக்கு. உண்ட போனாங்க பேக்ல. அது வேலையே செய்யல. இதுவும் வெள்ள நிவாரணம். அவசரம் பண்ணா கோல் பண்ணு. ஏதோ சார்ஜ் கொஞ்சம் இருக்குது. சிம்ம போட்டுட்டு முதல்ல சிம்ல காசு இருக்கா? அதுவும் போட்டு மறக்காம போயிட்டு எனக்கு வாட்ஸ்அப் முறைக்கு இதற்கு ஒரு மெசேஜை போட்டு விடு. எதுவும் அவசரம் பண்ணாடி ஒரு 4 நாளைக்கு தேவையான மாதிரி 4 மெயின் நூடில்ஸு, பிஸ்கெட்டு. அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் தெரியும், இங்கே வந்து நாட்டு நிலவரம் சரியில்லை, நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஸோ உங்களால் வந்து முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாட்டி உங்களுக்கு அறிஞ்சவங்க பழகினவங்க அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய தேவைகள் இருக்குது. அதாவது இப்போ சாப்பாட்டுக்கு கூட சரியான கஷ்டம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து வெள்ளப்பெருக்கும் சரியான, அதை விட ஃபோன் சிக்னல் இல்லை. யாழ்ப்பாண சைட்லாம் நிறைய பிரச்சனை. ஃபோன் கூட கண்டெக்ட் பண்ணி கதைக்க முடியாத நிலைமை மாத்தளை சைட்லாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட உறவினர்களுக்கோ இல்லாட்டி தெரிஞ்ச ஆட்களுக்கோ அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்து கொடுங்க. ஏன்னா இங்கே இப்போ முக்கியமாக நிறைய பேர் நிறைய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனையான நிலைமையில தான் இருக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு தெரியும் தானே, ஒரு இடமும் எதுவுமே கிடைக்காத ஒரு நிலைமையில் இருக்குது. நான் முதல் போட்ட ஒரு வீடியோ அது சும்மா சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் சிந்திக்கணும். என்னென்னு சொன்னால், அக்கம் பக்கம் ஒருத்தருக்கு இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்தால் கூட ஓகே தானே. சாப்பாடுன்றது கட்டாயம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அதுவும் தினசரி கூலி வேலைக்கு போய் தினசரி வாழ்க்கையை கொண்டு நடக்கிறவங்களுக்கு வந்து சரியான கஷ்டமான நிலைமையாக இருக்கும் இந்த நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை, இங்கே இருக்கிறவங்களும் சரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் சரி, உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்து விடுங்க. இந்த நேரத்தில் செய்தால் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில தான் நாங்களும் இருக்கிறோம். இப்போ நன்றி, வணக்கம்.